வணக்கம் மக்களே! இது ஜகாவேல். சமையல், ஸ்டிச்சிங் அண்ட் பெட்ஸ் எல்லாமே ஜகாவேல்ல. இந்த சேனல்ல ப்ளவுஸ் ஸ்டிச்சிங், ட்ரெஸ் கலெக்ஷன், ஈஸியா ட்ரை பண்ணக்கூடிய சமையல் ரெசிபீஸ் அண்ட் நம்ம பெட்ஸோட கேர் அண்ட் கியூட் மூமெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ண போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஜகாவேல் ஃபேமிலில சேருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம முதலா இந்த சேனல் ஆரம்பிக்கிறத தொட்டு இனிப்புல இருந்து ஆரம்பிப்போம். முதல்ல கல்யாண வீட்டு கேசரி அதனுடைய ரெசிபியை இப்ப பார்ப்போம். முதல்ல ஸ்டவ் பத்த வச்சுக்கின்னு அதுல கனமான பாத்திரம் வச்சுட்டு அதுல ஒரு 75 கிராம் அளவுக்கு நெய் விட்டுணும். நெய் கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுல முந்திரிய முதல்ல போடணும். முந்திரிய போட்டு அது பொன்னிறமா வர வரைக்கும் வறுக்கணும். முந்திரி கொஞ்சம் செவந்து வரும்போது திராட்சையை போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணி எடுத்துடணும். முந்திரி திராட்சை எடுத்துட்டு அதுல நம்ம எடுத்த அளவுல இருந்து 75 கிராம்னா ஒரு 150 கிராம் எண்ணெயை விட்டுட்டு ரீஃபைண்ட் ஆயில் விட்டுட்டு அதுல சூடேறின உடனே ரவையை போட்டு நல்லா கலரணும். ரவை வந்து அந்த நெய் எண்ணெயிலேயே செவுக்க வரணும். அதுலயே ரவை பாதி வெந்துடும். கொஞ்ச நேரம் கைவிடாம கிண்டணும். அப்பதான் வந்து அடி பிடிக்காது, தீயாது. இது வந்து இதனுடைய அளவு வந்து 2 கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன் நானு. அதுக்கு 6 கிளாஸ் தண்ணி, 3 பங்கு தண்ணி. அது வந்து பக்கத்திலேயே நம்ம அந்த தண்ணியை நல்லா சூடா கொதிக்க வைக்கணும். அந்த 2 கிளாஸ் ரவைக்கு டபுள் 2 மடங்கா 4 கிளாஸ் சர்க்கரை எடுத்துக்கணும். இப்ப அந்த சூடேறின தண்ணியை அந்த ரவை நல்லா வருந்து வந்த உடனே அதுல அந்த தண்ணியை ஊத்திட்டு நல்லா கலரி விட்டுக்கினே இருக்கணும். பார்க்கறதுக்கு தண்ணியா தான் இருக்கும். நல்லா கொதிச்சு வந்து அடி பிடிக்காது, கட்டி கட்டியா ஆகாது, எதுவுமே ஆகாது. அதுக்கு தான் அந்த சூடா நம்ம அந்த தண்ணியை ஊத்துறோம். நல்லா கொஞ்ச நேரம் வேக விடணும். கலரிக்கினே இருக்கணும். அப்போ ஏலக்காய் தூள் கொஞ்சம் தூவி விட்டுடணும். இப்ப நல்லா கொதி வருது பாருங்க. நல்லா கொதி வருதா? கொதி வந்த உடனே நம்ம கைவிடாம கிண்டணும். ஆனா அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கணும். நான் எல்லோ கலர் கலந்திருக்கேன். ஃபுட் கலர் கலந்துட்டு நல்லா கலந்து வரணும். இப்ப பாருங்க தண்ணியா இருக்கு. நம்ம பயப்படலாம் வேண்டாம். கொஞ்ச நேரத்துல அதுவே கட்டியாகி வந்துரும். இதுலயும் நல்லா வெந்து வந்துரும். கொஞ்சம் கட்டி ஆன உடனே இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த 2 கிளாஸ் ரவைக்கு 4 கிளாஸ் சர்க்கரைன்னு அளவு எடுத்து வச்சிருக்கேன். அந்த 4 கிளாஸ் சர்க்கரையை நம்ம இப்ப இது இன்னும் கொஞ்சம் கெட்டியான உடனே அந்த சர்க்கரையை எடுத்து இப்ப கொட்டணும். இதுல கொஞ்சம் அதுல ஒரு சிட்டிகை உப்பு போட்டோம்னா அப்பதான் அந்த இனிப்பு வந்து நம்மளுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். ஒரு சிட்டிகை, நிறைய எல்லாம் போடக்கூடாது. ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் போடணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த சர்க்கரைய இதுல போட்டுடணும். இப்ப அப்படியே கலந்து விடுங்க. திருப்பியும் தண்ணி ஆயிடும். தண்ணி ஆனாலும் நம்ம பயப்பட வேண்டியது இல்ல. நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மறுபடியும் தண்ணி விட்ட மாதிரி ஆகும். நம்ம கலரிக்கினே இருக்கணும். அப்பதான் வந்து கேசரி நேரம் ஆனாலும் கட்டி கட்டியா நிக்கிறது, அந்த கெட்டியா ஆயிடுறது, அது மாதிரிலாம் இல்லாம எப்பவும் போல கல்யாண வீட்டு கேசரிலாம் தளன்னு இருக்கும். நல்லா கட்டி ஆவாம நல்லா அழகா பார்க்கறதுக்கு நல்லா தளன்னு இருக்கும். டேஸ்டும் நல்லா இருக்கும். அத மாதிரியே நம்ம இத கலரி விட்டுக்கினே இருக்கணும். பாருங்க தண்ணியா இருக்குன்னுலாம் நம்ம பயப்பட வேணாம். தீய நல்லா ஃபாஸ்டாவே வச்சு கலரி விட்டுக்கினே இருக்கணும். பாருங்க இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கெட்டியாகுது பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா கெட்டியாகும். நம்ம பக்கத்துல நின்னு கலர் விட்டு ஃபாஸ்டாவே வச்சு செய்யலாம். பயம்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப பாருங்க கட்டியாகுது பாருங்க. கட்டியாவுதா நல்லா வெந்து ரவையும் நல்லா பெருசு பெருசா தெருப்பா தெரியிற அளவுக்கு இருக்கும். கட்டியாகுது பாருங்க. நல்லா கொதிக்கணும்.
இப்போ வறுத்து வச்ச முந்திரி எல்லாம் அப்படியே தூவிடுங்க. மேல தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. கேசரி இப்ப கெட்டி பதத்துக்கு வருது. ரொம்பவும் கெட்டி இல்லாம கொஞ்சம் தள தளன்னு இருக்கும்போது இறக்கிட்டோம்னா, நிறுத்திட்டோம்னா, மேல வந்து கொஞ்சம் நெய்ய கலந்து விட்டுக்குங்க. அது கலந்து முடிச்ச உடனே, இப்போ வந்து பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் நானு. அத மேலோட்ட ஊத்தி, ஒரு கலர் கலரிட்டு, கொஞ்சம் தண்ணி பதமா இருக்கும்போதே நீங்க மூடி வச்சிடலாம். ஒண்ணும் தப்பில்ல. கொஞ்சம் ஆறுன உடனே, அது சாதாரண பதத்துக்கு வந்துரும். ரொம்ப கெட்டியாகாம மேல பைனாப்பிள் எசன்ஸ விட்டுடணும். சுவையான கல்யாண கேசரி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன பிரஸ் பண்ணுங்க.